நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட லோக்பால் மசோதா குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தலைவர் மீரா குமார் கையெழுத்திட்ட லோக்பால் மசோதாவின் நகல் சட்டத்துறை அமைச்சகத்திற்கு நேற்று மாலை அனுப்பி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறுவதற்காக ராஷ்டிரபதி பவனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி ஒப்புதல் அளித்தவுடன் மத்திய அரசின் இதழில் வெளியிடப்பட்டு லோக்பால் சட்ட அந்தஸ்து பெறும். இதையடுத்து ஊழல் குறித்து விசாரிப்பதற்காக மத்தியில் லோக்பால் அமைப்பும் மாநிலங்களில் லோக் ஆயுக்தா அமைப்பதும் கட்டாயமாக உள்ளது. ஊழலுக்கு எதிராக திருத்தப்பட்ட லோக்பால் மசோதா மாநிலங்களவையில் கடந்த டிசம்பர் 17ஆம் தேதியும் மக்களவையில் 18ஆம் தேதியும் நிறைவேற்றப்பட்டன.